வணக்கம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் தொடங்கி 6வது நாள். ஒட்டுமொத்த உலகத்தையே ஈரான் என்கிற ஒரு நாடு உலுக்கி வருகிறது. அமெரிக்கா இஸ்ரேலை தண்ணி காட்டி வருகிறது. எந்த நாடாலையும் ஈரானை தொடக்கூட முடியவில்லை. அந்த நாட்டின் தலைவரை கொன்று விட்டார்கள், ஒட்டுமொத்த ரிஜிமை கவிர்த்து விட்டார்கள். இதற்கு மேல் அந்த நாடு எத்தனை நாட்களுக்கு சர்வைவ் செய்ய முடியும் என்கிற அந்த கனவை பார்த்த அனைத்து நபர்களுடைய முகத்தில் கரியை பூசி வருகிறது ஈரான். ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து அமெரிக்கா எடுக்கக்கூடிய மெஷர்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள். தன்னுடைய கவுன்சிலேட்ஸ்களை மூடி வருகிறது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களை மூடி தப்பித்து ஓடக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான நாடு, அந்த பவர்ஃபுல்லான நாடுடைய மிக பவர்ஃபுல்லான நபர் தன்னுடைய சிட்டிசன்ஸ்களை காப்பாற்றக்கூட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா கொடுத்த தகவல் படி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்கர்களுமே பாதுகாப்பான இடத்திற்கு போய்விடுங்கள், தன்னோட உயிரை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த அரபு நாடுகள் டொனால்ட் ட்ரம்பை நம்பியிருந்தார்களோ அதே அரபு நாடுகள் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பை பார்த்து கேள்வி கேட்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் போய் ஓடி ஒளியக்கூடிய வேலையை பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம் வேற. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டைன், பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் டொனால்ட் ட்ரம்பை நீங்க பார்க்கிறீர்கள். அவர்கள் கையில் ஒரு கயிறு இருக்கு. 3 பேர் கையிலும் கயிறு இருக்கு. அந்த கயிறு ஒரு பொம்மையில் போய் முடிகிறது. அந்த பொம்மையோட முகம் பார்ப்பதற்கு இந்த நாட்டு மகாமான விஸ்வகுரு நரேந்திர மோடி போன்று இருக்கிறது. ஏன்னா இந்த 3 நபர்களுமே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த பொம்மை தான் இன்னைக்கு கேள்விக்குள் மாட்டியிருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை பொருளாதார ரீதியாக முடக்கி இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் தெரிவிக்கலாம். ஒரு ஊடகம் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்றால் அது மக்களால் தான் இயங்க வேண்டுமே ஒழிய எந்த கார்ப்பரேட்டிற்கோ எந்த அரசாங்கத்திற்கோ எந்த அரசியல் கட்சிக்கோ மண்டி போடக்கூடாது. நாங்க சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகிறோம், சுதந்திரமாக செய்திகளை வாசிக்க ஆசைப்படுகிறோம். உங்களுடைய உதவி எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். எப்ஸ்டீன் ஃபைல், இஸ்ரேல், அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப். எதற்காக நரேந்திர மோடி பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க போறீர்கள். எந்த அளவில் இந்த நாட்டை விலை பேசி முடித்து விட்டார் நரேந்திர மோடி என்கிற அந்த விஷயத்திற்கான மிக முக்கியமான ஆதாரம் எங்களுடைய கையில் கிடைத்திருக்கிறது. இந்த ஆதாரத்தை நீங்க பாருங்கள். ஒரு கதையுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். உங்க வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகிறார். பிறந்தநாளோ திருமணமோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்திற்கு வந்துட்டு போறார். நீங்க அழைத்ததால் தான் அந்த விருந்தாளி உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறார். இப்ப திரும்பி போகும்போது ஒரு சில குண்டர்கள் அவரை வழிமறைத்து அந்த விருந்தாளி மீது தாக்குதலை நடத்துகிறார். அவர் ஐயோ அப்பா அப்படின்னு கதறும் போது உங்களுடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்கிறது. நீங்க கண்ணால் பார்க்கிறீர்கள், அட்டாக் நடப்பதை நீங்க பார்க்கிறீர்கள், வேடிக்கை பார்க்கிறீர்கள். அவரை போய் காப்பாற்றவில்லை. ஏன்னா அந்த அட்டாக் செய்யக்கூடிய ரவுடி கூட்டம் பெரிய ரவுடி கூட்டம். அவர்களை உங்களால் சமாளிக்க முடியாது. இல்ல அந்த ரவுடி கூட்டத்துடன் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு.
சரி, அந்த ரவுடி கூட்டம் உங்களுடைய விருந்தாளியை அடிச்சு போட்டுட்டு போயிட்டார். ரத்த வெள்ளத்துல அவர் கிடக்கிறார். உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போன நபர் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார். நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்க, உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்க. இல்லைன்னா உடனடியாக உங்க வீட்டில் நிற்கக்கூடிய கார் எடுத்துட்டு போய் அவரை வண்டியில போட்டு மருத்துவமனையில போய் அவருக்கான சிகிச்சை வேலைகளை பார்ப்பீர்கள். இதுதானே ஹியூமனிடேரியன். இப்படித்தானே உலகம் இயங்கும். இந்தியா என்ன செய்தது, நரேந்திர மோடியின் அரசாங்கம் என்ன செய்தது என்கிற அந்த விஷயத்தை இதற்கு மேல் நீங்க பாருங்கள். இந்தியாவுடைய இந்த செயல் எவ்வளவு கேவலமானது என்று உங்களுக்கு புரிய வரும். மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய இந்த போர் ஒரு பக்கம், இதே தருணத்தில் இந்தியன் நேவி விசாகப்பட்டினத்துல மிலான் 2026 என்கிற ஒரு நேவல் எக்ஸசைஸை ஆர்கனைஸ் செய்தார்கள். இந்த நேவல் எக்ஸசைஸில் ஈரான், ரஷ்யா, சைனா, யுஎஸ் இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 70 நாடுகள் கலந்து கொண்டார்கள். 70+ nations who had come for this practice. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஈரான் தன்னுடைய போர்க்கப்பலையும் அனுப்பியிருந்தது இந்த விஷயத்திற்காக. இந்த போர்க்கப்பலுடன் வந்த 200க்கும் மேற்பட்ட ஈரானின் இராணுவ படை வீரர்கள் அவர்களும் இந்த கப்பலில் இருந்திருக்கிறார்கள். பிப்ரவரி 27 இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அங்க போர் தொடங்கிட்டார்கள். 60க்கும் மேற்பட்ட சப்மரீன்ஸ், ஏர்கிராஃப்ட் இன்வால்வ் இன் ஜாயிண்ட் மேனுவர்ஸ். இந்த அனைத்து நாடுகளுமே நேவல் அந்த எக்ஸசைஸ்கள் எல்லாருமே பழகலாம் என்கிற ஒரு விஷயத்தை யார் ஆர்கனைஸ் செய்தது? இந்தியா. இந்தியாவிற்கு தேனா என்கிற இந்த போர்க்கப்பலை ஈரான் அனுப்பி இருந்தது. தனியாக வெறும் போர்க்கப்பலை மட்டுமல்ல, 200க்கும் மேற்பட்ட நேவல் ஆபீசர்ஸ்களையும் அனுப்பியிருந்தார்கள். நீங்க பார்த்தீர்கள்னா இந்த போர்க்கப்பல் 28 தன் நாட்டை நோக்கி நகர்ந்து போகும்போது இந்தியாவிலிருந்து ஒரு சில நாட்டிங் மைல் தான் போயிருக்கும். 40 நாட்டிங்கல் மைல்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவுக்கு அருகே போகும்போது திடீர் என்று அமெரிக்காவுடைய நேவி சப்மரீன் இந்த போர்க்கப்பலை தாக்கியது. மார்க் 48 டார்பெடோ என்கிற இந்த போர்க்கப்பல் தேனா மீது நடந்த இந்த தாக்குதலில் அந்த தாக்குதலுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறது யுஎஸ் நேவி. குவைட் டெத் என்கிற இந்த வார்த்தையை வைத்து நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். வேர்ல்ட் வார் 2க்கு பின்பு யுஎஸ் சப்மரீன் இது போன்ற ஒரு போர்க்கப்பலை தாக்கி அதை முழுக வைத்தது இது முதல் முறையாகும். அந்த அளவில் ஒரு சீரியஸான விஷயம். இந்த தாக்குதலில் 87 சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்கிறார்கள். 61 ஈரானின் இராணுவ வீரர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 32 நபர்களை ஸ்ரீலங்கன் நேவி, ஸ்ரீலங்காவை சார்ந்த நேவி காப்பாற்றியிருக்கிறது, இந்தியா காப்பாற்றவில்லை. நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். யூகேயின் டிப்ளமேட் இதை பற்றி விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வயலேஷனை நடத்தியிருக்கிறது. ஒரு நாட்டிற்கு ஒரு எக்ஸசைஸ் செய்வதற்காக, ஒரு விழாவில் பங்கெடுப்பதற்காக போன அனைத்து நாடுகளுமே அதன் மீது கோழைத்தனமாக அமெரிக்கா நடத்திய இந்த அட்டாக் மிகவும் கோழையானது என்கிற இந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எந்த அளவில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அழைப்பை வைத்து ஒரு நாடு உங்களை நம்பி தன்னுடைய இராணுவ படை வீரர்களை போர்க்கப்பலை அனுப்புகிறது. அந்த போர்க்கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடக்கும்போது, அதுவும் இந்தியன் ஓஷன்லயே அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இந்தியன் ஓஷன்ல அந்த தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி டிட் நாட் அட்டர் அ வேர்ட். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்னொரு புகைப்படத்தை காட்டுகிறேன் பாருங்கள். யார் இவர்? அயத்துல்லா கமேனி அவர்கள். அயத்துல்லா கமேனி மற்றும் இதே நாட்டு ஸ்ரீ 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 மகாமானவ் நரேந்திர மோடிஜி எந்த அளவில் ஈரானிற்கும் இந்தியாவிற்கும் அந்த நட்பு இருந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, காஷ்மீர் பாகிஸ்தானோடது தான் என்கிற விஷயத்தை வைத்து 57 இஸ்லாமிய நாடுகள் யுஎன்ல போய் புகார் கொடுத்தார்கள். இது பாகிஸ்தானுடைய நாடு. அன்னைக்கு இதே அயத்துல்லா கமேனி அவர்கள்
யுஎன்ல போய் நின்று காஷ்மீர் இந்தியாவிற்கு மட்டும்தான் சொந்தம் என்கிற விஷயத்தை அடிச்சு பேசினார். ஈரான் இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, அனைத்து விஷயத்திலுமே இந்தியாவுடன் நிற்கும் என்கிற விஷயத்தை அடிச்சு பேசினார். அவரை கொன்றதற்கு பின்பு நரேந்திர மோடி என்ன செய்தார்? He didn't even said, he didn't even condemned the attack on our guest. நம்ம வீட்டுக்கு வந்து திரும்பி போன அந்த விருந்தாளியை தாக்கிய அந்த விஷயத்தை கூட, கண்டனத்தை கூட தெரிவிக்காத இந்த மகாமானவை எப்படி நீங்க பார்க்க முடியும்? ட்ரம்ப் உடைய மேசக்கர், மோடியுடைய ரெஸ்பான்ஸ் ஈரானை பற்றி கிடையாது. சிந்தித்து பாருங்கள், நரேந்திர மோடியின் இந்த செயலுக்கு பின்பு என்ன நடக்கும் என்று. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த இடத்தில் இந்தியன் சோல்ஜர்ஸ்கள், இந்தியாவிற்கு வரக்கூடிய எண்ணெயை கொண்டு வரக்கூடிய, கச்சா எண்ணெயை கொண்டு வரக்கூடிய கப்பல் அனைத்துமே இன்னைக்கு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த இடத்தில் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, இந்தியா போன்ற ஏராளமான நாடுகள் தன்னுடைய கப்பல்களை வெளியேற்ற முடியாமல் நிற்கிறார்கள். இந்தியாவுடைய இறக்குமதிக்கான அந்த விலை 10,000 கோடி ரூபாய்க்கான அந்த பொருட்கள் அங்கே இருக்கு. நேவல் பர்சனல்ஸ் அங்கே இருக்கிறார்கள், இந்திய நேவி ஆபீசர்ஸ்கள் அங்கே இருக்கிறார்கள். இதே போன்று அங்க தாக்குதல் நடந்தா எப்படி என்ன நடக்கும்? இது மட்டுமல்ல, யாரை நண்பர் 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 என்று நரேந்திர மோடி புகழ்ந்து பேசி வருகிறாரோ, அதே நண்பரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுடன் நாம் ஒன்றாக டெவலப் செய்து வரக்கூடிய ஜப்பார் போர்ட்டை தாக்கி இருக்கிறார்கள். இந்தியாவுடைய பணத்தை வைத்து இந்தியாவிற்காக தயார் செய்யப்படக்கூடிய அந்த போர்ட், சபஹார் போர்ட், இதை தாக்கி இருக்கிறார்கள். பட் நரேந்திர மோடி டிட் நாட் செட் அ வேர்ட், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஸ்பெயின், ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள், அனைத்து நாடுகளுமே கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி has not expressed the condolence of Khamenei's death. India has always taken a stand global issues, but Narendra Modi seems to act on a single America and Israel stand. உலகத்தில் என்ன நடந்தாலும் இந்தியா உள்ள வந்தாலே காந்தி பிறந்த தேசம், சமாதான பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தான் முன்னிருக்கும். பல நாடுகளுக்கு நடுவே இந்தியா புகழ்ந்து ஏராளமான பிரச்சனைகளை அமைதியான முறையில் சால்வ் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு. ஆனால் நரேந்திர மோடி, எனக்கு யாருமே தேவையல்ல, வார் கிரிமினல் நேத்தனியாகு இருந்தால் போதும், இல்ல எப்ஸ்டைன் ஃபைலின் கிரிமினல் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தால் போதும் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எப்ஸ்டைன் ஃபைல், அடானி கேஸ் எஃபெக்ட் எந்த அளவில் இந்த நாட்டு ஃபாரின் பாலிசியை தாக்கி இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, ட்ரம்ப் சேஸ் ஐ ஸ்டாப் த இந்தியா பாகிஸ்தான் வார், நான் இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தினேன். நரேந்திர மோடி இஸ் குவைட். சார், ஐ எம் சாரி, ஐ வில் நாட் டாக். ட்ரம்ப் சேஸ் ஐ வில் எண்ட் மோடிஸ் பொலிட்டிக்கல் கரியர். நரேந்திர மோடியின் முகத்தை பார்த்து உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முறித்து விடுவேன் என்கிற அந்த மிரட்டலை கொடுத்த பின்பு கூட நரேந்திர மோடி இஸ் குவைட். ட்ரம்ப் சேஸ் ஐ வில் இம்போஸ் டாரிஃப், உன் மீது நாங்கள் வரியை போட போகிறோம், வரியை போட்டும் விட்டார்கள். நரேந்திர மோடி, த மகாமானவ், இஸ் குவைட். ட்ரம்ப் சேஸ் let's make a trade deal which will harm India. ஒரு ட்ரேட் டீல போடுவோமா, இந்தியாவிற்கு நஷ்டம் ஏற்படும்படி. ட்ரம்ப் says, can we do it? Modi says, yes sir, I will be quiet. Now Trump says, stop buying oil from Russia. Narendra Modi is silent, quiet. Trump says, don't buy oil from Iran. Modi says, yes, I will not buy. And Modi is silent. So இந்த அனைத்திற்கு பின்னாடி காரணம் என்ன? எப்ஸ்டைன் ஃபைலில் உங்களுடைய நண்பரான அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் பூரி, இன்னொரு பக்கம் அடானியோடைய அந்த விவகாரம், அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு. எந்த நெஹ்ருவை, எந்த இந்திராவை நீங்க கரிச்சு கொட்டி வருகிறீர்களோ, இன்னைக்கு இந்திய மக்கள் அந்த இரண்டு பிரதமர்களையும் ஞாபகப்படுத்தி வருகிறது. நெஹ்ரு who chose independent path, non-alignment instead of siding with any power block.
நெஹ்ரு நினைத்திருந்தால் எந்த அணியில போய் வேணாலும் சேர்ந்திருக்கலாம். ஆனால் நெஹ்ரு, நாங்க யாருடமே சேர மாட்டோம், நாங்க தனிச்சையாக நிற்போம், எங்களுக்கு எந்த பவர் லாபியும் தேவையில்லை என்கிற இந்த முடிவை அன்னைக்கு நெஹ்ரு எடுத்ததால் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை இந்த அளவில் வந்தது. நரேந்திர மோடி அனைத்தையுமே முறிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார். இந்திரா காந்தி US உடைய 7th fleet இந்திய கடற்படையில் வந்து நிற்கும் போது, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் போது 1971, ரஷ்யா நீங்க தைரியமாக நில்லுங்கள், நாங்க உங்களுக்காக இங்க நிற்கிறோம் என்று அங்கிருந்து சப்மரீன்ஸ்களை அனுப்பிய உடனேயே இங்க இருந்து ஓட்டம் காட்டியது அமெரிக்கா. அந்த தருணத்தில் அந்த பிரஷரை கூட தாங்கிய நபர் இந்திரா காந்தி. நரேந்திர மோடி, what is he doing? He is quiet. Now you make me understand. Isn't it Narendra Modi is compromised? இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் காம்ப்ரமைஸ்டா இருக்கிறாரா இல்லையா என்கிற விஷயம் உங்களுக்கு புரிகிறதா? சிந்தித்து பாருங்கள். அப்படி புரிந்தால் இந்த பதிவிற்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள், உங்களுடைய கேள்விகளையும் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி. பொருளாதார ரீதியாக எங்களை எதற்காக முடக்குகிறார்கள் உங்களுக்கே புரிந்திருக்கும். எங்களுடைய வியூஸ்களை பாருங்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து எங்களுக்கு உதவிகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.